வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் பார்த்துட்டு பிவைக்யூ போட்டலாம். ஸோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த லூப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எதுக்கான லூப்னா ஹெச்பி. ஹெச்ன்றது மேக்னடைசிங் ஃபீல்டு, பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மெட்டீரியலுக்கான ஃபீல்டு. சரியா? நேற்று இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு மேக்னெட்டை எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சொலினாய்ட் காயிலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும்போது நார்மல் அயன் சப்ஸ்டன்ஸும் மேக்னெட்டாக மாறப்போகுது. அது எந்த ரேஷியோவில் மாறுது அப்படின்றதுக்கு தான் இதுக்கான கிராஃபு. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ண பி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா. ஸோ இந்த பியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சர்டன் பாயிண்டில் சேச்சுரேஷன் ஆகிடும். சேச்சுரேஷனாக மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. கம்மி பண்ண என்ன ஆகும், பியும் கம்மி ஆகிட்டே வரும். இப்போ ஹெச் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருப்பேன். ஹெச் வேல்யூ 0 ஆகிட்ருக்கும். ஆனால் பி வேல்யூ ஆயிருக்காது. அந்த மெட்டீரியலுக்கு கொஞ்சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளேயே அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த ரீசன் இந்த லென்த்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி. சரியா? இது மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். சரியா? ரிட்டன்டிவிட்டி அப்படின்னும் போது இந்த கிராஃபை கிளியராக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை தர அந்த மெட்டீரியலுக்கான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் கம்மி பண்ண கம்மி ஆகிட்டே இருக்கும். நான் எக்ஸ்டர்னல் மேக்னடைசிங் ஃபீல்ட் 0 ஆக்கிடுவேன். பி வந்து 0 ஆகாது. அந்த மெட்டீரியலுக்கு கொஞ்சமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹைட்டு பேர் தான் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டன்டிவிட்டி அதிகமாக இருக்க அது வந்து ஃபெர்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். பெர்மனன்ட் மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். சரியா? ஒரு முறை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாலே அது மேக்னெட்டாக மாறிட்டு இருக்கும். ஸோ ஸ்பெசிமன் மெஷர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெசிமன். சரியா? இப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்மி ஆகணும் அப்படின்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ் பண்ணுவேன். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணும்போது ஃபைனலாக 0ன்னு வரும். பார்த்தீங்களா? அதான் வந்து கொஹர்சிவிட்டி. சரியா? கொஹர்சிவிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்ட் ரெக்வயர்ட் டு டெஸ்ட்ராய் த ரெசிடியல் மேக்னட்டிசம். அதில் இருந்த கொஞ்சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து கொஹர்சிவிட்டி. சரியா? ஸோ இந்த கிராஃபை ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு மாதிரி மாறும். ஸோ சில மெட்டீரியல்ஸ் இப்படி வரும். அப்போ இந்த லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னும் போது என்ன நேச்சர்னா, நம்ம கரண்ட் கொடுக்கும் போது மட்டும் மேக்னெட்டாக இருக்கணும், கரண்ட் இல்லாத போது நார்மலாக இருக்கணும். சரியா? ஸோ அது மாதிரி மாறணும். அது வந்து சாஃப்ட் அயான்ஸ் அந்த மெட்டீரியல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இந்த கிராஃபை கிளியராக பார்த்துருங்க. எக்ஸ்டர்னல் ஹெச் இன்க்ரீஸ் பண்ண பி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். ஹெச் கம்மி பண்ண பியும் கம்மி ஆகிட்டு வரும். ஹெச் 0ன்ற டைமில் வந்து அது கம்ப்ளீட்டாக 0 ஆகாமல் கொஞ்சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வித் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த வெர்டிக்கல் ஹைட்டு பேர் தான் ரிட்டன்டிவிட்டி. ரிட்டன்டிவிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது அந்த அளவுக்கு பெர்மனன்ட் மேக்னெட்டாக பிஹேவ் பண்ணும். அதில் இருக்கிற கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டில் நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டு தருவோம். ஸோ 0 ஆகணும். அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதான் வந்து கொஹர்சிவிட்டி. சரியா? ஸோ இது அகெயின் பேக்வர்டில் பண்ணும் போதும் நெகட்டிவ் சேச்சுரேஷன் வரும். எப்படின்னா, அதில் இருக்கிற டைபோல் மூமெண்ட் அலைன் ஆவதை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் இந்த சைடு எல்லாம் அலைன் ஆகிருக்குன்னா நம்ம ரிவர்ஸில் கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் அலைன் ஆகிருக்கும். அப்பயும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும். இதில் பிவைக்யூஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ பார் மேக்னெட் ஆஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்டர் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டரில் அங்கே எலக்ட்ரிக்னு பார்த்துருப்போம், இங்கே மேக்னெட்டிக்னு பார்த்துருப்போம். அவ்வளோதான். டைபோல் மூமெண்ட் எம். Its initial position is parallel to the direction of uniform magnetic field. Uniform magnetic field இப்படி இருக்கு. அப்போ நார்த் டு சவுத் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இது நார்த் டு சவுத். parallel to the direction of uniform magnetic field. ஒரு டைபோல் அப்படின்னும் போது சவுத்து நார்த்து. இதோட மூமெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பார் மேக்னெட் நார்த் டு சவுத் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக இப்படி போகுதுன்னா இதோட மொமெண்டம் மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து சவுத் டு நார்த். சரியா? ஸோ இப்போ இங்கே நான் ஒரு மேக்னெட்டிக் பார் மேக்னெட் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பேரலல் அப்படின்னும் போது ஏதோ ரெண்டும் பேரலல். மேக்னெட்டிக் மூமெண்ட்னும் போது அதோட டைரக்ஷன் சவுத் டு
நார்த்து. அப்போ இங்கே சவுத்து இங்கே நார்த் நான் பிளேஸ் பண்ணுறேன்னா அதோட மூமெண்ட் இது எம்மு இது பி ரெண்டும் பேரலாக இருக்கு. ரெண்டும் பேரலாக இருக்கும்போது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமானா பண்ணாது. டார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது, ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து நார்த்தா இந்த சவுத் அட்ராக்ட் பண்ணும். இது இப்படி போகும். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரெண்டுமே ஒரே லைனில் இருக்குது. ஒரே லைனில் இருக்கும்போது அதில் டார்க்கும் இருக்காது. இப்போ அதுவே கொஞ்சம் ஆங்கிளில் இருக்கும்போது ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். அப்போ தான் அந்த டார்க் இருக்கும். சரியா, டார்க்கோட டெஃபினேஷன் படிச்சிருப்போம். ஆனால் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் நாட் இன் த சேம் லைன், ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னும் போது டார்க் ஆக்ட் ஆகாது. கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் டார்க் ஆக்ட் ஆகும். சரியா, இந்த கேஸில் ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் கொஸ்டினா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப்பு. தப்பு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா ஆகும் க்ளோஸ்டு லூப் தானே, ஸ்டார்ட் ஆகி முடியும். நார்த் போல ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இப்படியே ஸ்டார்ட் அவுட் சைடில் நார்த் டு சவுத் போகும், இன்சைடில் சவுத் டு நார்த் போகும். ஸோ இது வந்து க்ளோஸ்டு லூப் தான். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட் அட் சவுத் போல். ஸ்டார்ட் நார்த் போல், எண்டு அப்படின்றது கிடையாது. இது வந்து க்ளோஸ்டு லூப் தான், எண்டே கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மே இன்டர்செக்ட். எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது யூனி டைரக்ஷனு. அப்போ இன்டர்செக்டே ஆகாது. தேர்டு, tangent at the point of the magnetic field lines represents the direction of magnetic field. அந்த டேஞ்சன்ட் தான் அதோட டைரக்ஷன் காட்டும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. யூஸ்வலாக என்ன பண்ணிடுவாங்க, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு போட்டுருவீங்க. இங்கே எண்டுன்னு இருக்கு. ஸோ எண்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எண்ட் ஆகாதுன்ற விஷயத்த கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ப்ராப்பர்ட்டி 4 important properties of magnetic field lines due to bar magnet. So 4 properties of magnetic field due to bar magnet. அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கூட போட்டு காமிச்சிடுங்க. அதில் இது போடும் போது ஆரோ மார்க் முக்கியம். நார்த்து சவுத்து இன்சைடில் இப்படி போட்டு காமிங்க. இங்கே போடும் போது நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கணும். 2-3 லைன் ஆச்சு போட்டு வைங்க. இன்டர்செக்ட் ஆகக்கூடாது, தனித்தனியாக அழகாக போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது என்ன அர்த்தம், மேக்னெட் வந்து அயன் ஃபீல்டிங்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுன்ற விஷயம் தெரியணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் அட் த 2 ends, மினிமம் அட் த சென்டர். அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுருங்க. டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை நார்த் சவுத் டைரக்ஷனை தான் அலைன் பண்ணோம் அப்படின்றது தெரியணும். மோனோபோல் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுங்க. லாஸ்ட்டாக வந்து லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்புறமா வேற என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷனை பற்றியும் சொல்லியிருக்கலாம். பர்பண்டிகுலர் டைரக்ஷன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ 4 ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஜஸ்ட்டு அந்த ஃபீல்ட் லைன்ஸ் பற்றி சொல்லிட்டிங்கன்னா போதும். இந்த சாப்டரில் கம்மியான டைப் ஆஃப் நியூமெரிக்கல்ஸ் தான் இருக்குது. அதில் இது ஒரு மாடலு. இந்த மாடல் தான் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகும். என்ன அப்படின்னா எ பார் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க. 6 ஜூல்ஸ் டெஸ்லா இன்வெர்ஷன்றது கொடுத்துருக்காங்க. அலைன்ட் இந்த டைரக்ஷன் 60 டிகிரி. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இதில் ஒரு டைபோல், மேக்னெட்டிக் டைபோல் 60 டிகிரியில் அலைன் ஆயிருக்கு. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0.44 டெஸ்லான்றது கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் ஒர்க் டன் in turning the magnet to align its magnetic momentum normal. Theta 1 வந்து 60 டிகிரி, theta 2 வந்து எவ்வளோ நார்மல்னா 90 டிகிரி, theta 2 அகைன் ஆப்போசிட்னும் போது 180 டிகிரி. இதில் வேற என்னென்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன், அப்புறமா டார்க் இன் போத் கேசஸ். ஒர்க் டன்னோட ஃபார்முலா -mb cos, அந்த டெரிவேஷன் போடும்போது டீட்டா 1 to டீட்டா 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிருப்போம். காஸ் டீட்டா 2 மைனஸ் காஸ் டீட்டா 1. ஃபர்ஸ்ட் கேஸுக்கு எம்மோட வேல்யூ, இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். எம்மோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 0.44, காஸ் 2னும் போது காஸ் 90 டிகிரி மைனஸ் காஸ் 60 டிகிரி. சரியா, காஸ் 90 டிகிரியோட வேல்யூனா வரும் cos 90 டிகிரி 0ன்னு வந்துடும். 0 மைனஸ் 6 into 0.44, 0 மைனஸ் cos 60 எவ்வளோ வரும்
1/2 -1/2 போட்டோன்னா ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். 2 இது இன்னொரு ஸ்டெப்போட போட்டுங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 0.44 இன்ட்டு 1/2, 2 1s are 2 3s are 0.44 into 3 3 4s are 12, 12 13 1.32 ஒர்க் டன் வந்து யூனிட் ஜூல். கேஸ் 1க்கு இது முடிச்சிட்டோமா. கேஸ் 2க்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு -mb. அதே ஃபார்முலா தான், cos θ2 minus cos θ1, cos θ1 minus 6 into b 0.44 θ2 cos 180 degree, cos 180 degree minus cos 1 வந்து 60யா, cos 180 degree எவ்வளோ, -1 6 into 0.44 -1 cos 60 degree -1/2 இது -1 -1/2 பண்ணினா LCM 2 எடுப்பேன். -2 -1 -3/2 வரும். 6 into 0.44 into -3/2 -1 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 3s are 3 3s are 9, 0.44 into 9 9 பண்ணும்போது 9 4s are 36, 36 plus 3 39, 3.96 சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்க, 3.96 ஜூல். ஸோ அப்போ என்ன லாஜிக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஒர்க் டன் இந்த கேஸ் 1, ஒர்க் டன் இந்த கேஸ் 2. கொஸ்டின் இதோட முடியல, டார்க்கும் கேட்டிருக்காங்க, டார்க் இன் போத் கேசஸ் கேட்டிருக்காங்க. டார்க் டவ் கேஸ் 1ல டார்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் ஃபார்முலானா அது mb sin θன்னு வரும். சரியா, அங்கே வந்து PE sin θன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து Pக்கு m அதான் PE sin θன்னு பார்த்துருப்போம். டார்க் டவ் எலக்ட்ரிக்கில். இங்கே வந்து P வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, E வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், sin θன்னு மாறிடும். அப்போ mb ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 90 டிகிரியா, mb sin 90 டிகிரி, sin 90 டிகிரி வேல்யூ எவ்வளோ, 1 அப்படின்னும் போது mb மட்டும் பண்ணால் போதும். mோட வேல்யூ 6, b-ஓட வேல்யூ 0.44, 6 into 0.44 எவ்வளோ வரும், 0.44 into 6 6 24 plus 2 26, 2.66 நியூட்டன் மீட்டர்னு வரும். 2.64 நியூட்டன் மீட்டரா. கேஸ் 2க்கு டார்க் டு mb sin 180 டிகிரி, sin 180 டிகிரி வேல்யூ வந்து சைனில் இப்படி போட்டோன்னா 0, இது 0ன்னு வரும். 0 90 டிகிரி 180 டிகிரி 0ன்னு வரும். செகண்ட் கேஸுக்கு 0ன்னு வந்துடும் ஆன்சர். சரியா, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாலாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டணும். யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டியில் அப்படி இல்லைன்னா இதில் வந்துடும். இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி அங்கேயாச்சும் ஒரு கொஸ்டின், இல்லை இங்கேயாச்சும் ஒரு கொஸ்டின், நியூமரிக்கல் அப்படி இல்லைன்னா டெரிவேஷனில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அது மாதிரி கொஸ்டின்லாம் கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டெடி கரண்ட் I வந்து 2A flows through the circular coil n number of turns வந்து 5 turns, radius r வந்து 7 centimeter. எப்பவுமே மீட்டரா மாத்திக்கலாம், 7 into 10 power minus 2 meter. The coil lies in the xy plane with its center at origin. xy plane with center at origin. இது x, இது y, இது z, xy z. சென்டர் இந்த பிளேன்ல xy பிளேன்ல இப்படி இருக்கு. சரியா, அப்ப இதோட டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப xy பிளேன்ல இருக்கு அப்படின்னா z டைரக்ஷன்ல தான் இருக்கு போகுது. பிளேன்ல இப்படி வச்சுனா தம் இந்த சைடு இருக்கு போகுது. அப்ப z டைரக்ஷன்ல டைரக்ஷன் இருக்கு போகுது. இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து z ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுப்பா. வேற என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைரக்ஷன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் m is equal to question mark to find. ஃபார்முலா வந்து என்ன வரும், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் m is equal to NIA.
சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். n வந்து 5, i வந்து 2, ஏரியா பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயரா, 2 5 ஆர் 10, பை 3.14 எடுத்துக்கிறேன், இல்லைன்னா 7 எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே 7 இருக்கு. அப்போ 22/7, ஆர் ஸ்கொயர் வந்து 7 × 10⁻², ஸ்கொயர் 2 முறை போட்டுக்கிறேன். அப்போ ஒரு 7 கேன்சல் ஆகிடும். 70 × 22 × 10⁻⁴, 22 × 7 பண்ணினா 7 2s are 14, 14 15, 17 இங்கே ஒரு 0 போட்டுப்போம். 4 டெசிமல்ஸ் அப்படின்னும் போது 0.154 கரெக்ட் ஆன்சர். யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மேக்னிடியூட் இது, டைரக்ஷன் பர்பெண்டிகுலர், டைரக்ஷன் வந்து z ஆக்சிஸ் போட்டு வச்சுக்கிறீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 1 மார்க் கொஸ்டினா. a magnetic susceptibility psi of the material is given -0.5. ஸோ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அது என்னன்னா டையாவா பேராவா ஃபெர்ரோவானா டையா மேக்னெட்டிக் மெட்டீரியல். நேற்று அந்த ரிவிஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒன் ஷாட்டில் நான் சொல்லியிருப்பேன் ஃபெர்ரோ பேரா டையா, டையா பேரா ஃபெர்ரோ ஞாபகம். ஃபெர்ரோன்றது அயன் வந்து நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னும் போது எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் அதில் பாஸ் ஆகி போகும். சசபிலிட்டியில் பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ், இது லெஸ் பாசிட்டிவ், இது மோர் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அதே மாதிரி இதில் எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் உள்ள பாஸ் ஆகி போகும். இதில் கொஞ்சம் பாஸ் ஆகும், இதில் ஒன்று மட்டும் தான் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து டையா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு போட்டாலே போதும். நெக்ஸ்ட், இது ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின். த மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஆஃப் மெக்னீஷியம் சசபிலிட்டி சையோட வேல்யூ சை எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.2 × 10⁵ அட் டெம்பரேச்சர் T 300 Kelvin. அட் வாட் டெம்பரேச்சர், இதை நான் 1 மாதிரி எடுத்துக்கிறேன். அட் வாட் டெம்பரேச்சர் த மேக்னெட்டிக் சசபிலிட்டி பிகம் சை m2, அது வந்து 1.44 × 10⁵, டெம்பரேச்சர் T2 கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பார்த்துருப்போம்னா சசபிலிட்டி இஸ் டைரக்ட்லி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அப்போ சை எம் இன்டு டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ரிலேஷன் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது 1T1 இஸ் ஈக்குவல் டு சை M2 T2. இந்த 4 டேட்டாஸ் இருக்கா, நம்மளுக்கு T2 மட்டும் தானே தேவை, அது மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா சை M1 T1 டிவைடட் பை சை M2. அப்போ இதோட வேல்யூஸ் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக சப்ஸ்டியூட் போட்டு முடிச்சிடலாம். 1.2 × 10⁵, T1 வந்து 300 கெல்வினா, இங்கே வந்து 1.44 × 10⁵. இதை எதாவது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள், 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதா பாருங்கள். இல்லை இந்த 2 0 உள்ள மல்டிபிள் பண்ணினா என்ன ஆகும் பாரு, 120 × 3 டிவைடட் பை 1.44 இருக்கும். இதை கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள்ஸ்லேயே பண்ணிவிடுவாங்க. 0.7 சார் 2 சார் 60 டைம்ஸ் வரும், 2 6 சார் 12. நெக்ஸ்ட் இதையும் பண்ணிட்டு வந்தோன்னா 6 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம் பாருங்கள். 6 10 சார் 6 6 1 சார் 6, ரிமைனிங் 1 போட்டிங்கன்னா 6 12 சார் 72 வரும். நெக்ஸ்ட் இது வந்து நான் வந்திருக்கு 10 டிவைடட் பை 0.12 × 3 வந்திருக்கா. இது பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும்ல, அப்போ என்ன பண்ண, கீழே 100 மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 100 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 10 × 3 100 டிவைடட் பை 0, அது வந்து 12 ஆகிடுமா. 12 1 சார் 6 டேபிள்ஸில் பண்ணிங்க. 6 2 சார் 12, 6 5 சார் 30, 2 1 சார் 2 5 சார் ஆகிடும். 5 × 50 250. கால்குலேஷன் எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ போட்டுங்க, கெல்வின். ஸோ அப்போ T2 டெம்பரேச்சர் வந்து 250 கெல்வின். சரியா? ஸோ கால்குலேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட கற்றுக்கணும். ஸோ ஃபார்முலா மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். Next question, a uniform magnetic field gets modified as shown in figure when 2 specimens A and B are placed in it. 2 மெட்டீரியல் A B இருக்கு, அதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது அதில் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்குறாங்க. இதில் வந்து 1 தான் போகுது. சரியா? ஸோ
ஸோ அந்த டையா பேரா ஃபெர்ரோவை நீ ஞாபகம் வச்சுக்கணும். டையா பேரா ஃபெர்ரோ, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தாலே போதும். ஃபெர்ரோ அப்படின்னும் போது எல்லா லைன்ஸும் பூந்து போகும், இதில் கொஞ்சமாக பூந்து போகும், ஒரு 2-3 போகும். டையால தான் என்ன ஆகும், ஒரே ஒரு லைன் மட்டும் போகும். அப்போ இங்கே ஒரே ஒரு லைன் போச்சுன்னா இது ஏ வந்து டையாவாக இருக்கும், பியில் எல்லாமே போகுது, அப்போ ஃபெர்ரோவாக இருக்கும். சக்சபிலிட்டி ஏக்கு வந்து எப்படி இருக்கும், டையா அப்படின்னும் போது சக்சபிலிட்டி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும், பின்னும் போது ஃபெர்ரோ ஹை பாசிட்டிவ். சரியா? ஸோ ஏ வந்து டையா மேக்னெட்டிக், கரெக்டு. டையா. பி வந்து பி பேரான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து எல்லா லைன்ஸும் பூந்து தான் போகுது. சரியா? ஃபெர்ரோவாக தான் இருக்கும். சரியா? ஃபெர்ரோன்னும் போது எல்லா லைன்ஸும் பாஸ் ஆகி தான் போகும். சக்சபிலிட்டி வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டயக்ராமை கிளியராக ஞாபகம் வச்சுங்க. டையா மேக்னெட்டிக் அப்படின்னும் போது லைன்ஸ் பாருங்கள், ஒன்று போயிருக்கு. பேரா அப்படின்னும் போது யூஸ்வலாக எல்லாமே போகும், கொஞ்சம் ஃபீல் லைன்ஸ் வெளியிலையும் இருக்கும். ஃபெர்ரோன்னும் போது என்ன ஆகும், மொத்த ஃபீல் லைன்ஸுமே அதுக்குள்ளே பூந்து தான் போய் ஆகும். இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மொத்த லைன்ஸும் பாஸ் ஆகி தான் போகுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the susceptibility of the magnetic material is 0.9853. Identify the type of material. Draw the modification of the field pattern on keeping the piece of material in the uniform magnetic field. Small positive, negative இல்ல, small positive, large positive இல்ல. அப்போ டையா பேரா ஃபெர்ரோ, ஸ்மால் பாசிட்டிவ் அப்படின்னும் போது பேரா மெட்டீரியல் வரப்போகுது. அதோட ஃபீல் லைன்ஸ் எப்படி இருக்கும், பாதி பூந்து போகும், பாதி அப்படியே போகும். ஸோ அதோட டயக்ராமு அதோட ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணிடணும். அப்போ ஸோ த மெட்டீரியல் இஸ் பேராமேக்னெட்டிக், அதோட டயக்ராம் இப்படி போட்டிருக்கீங்க. சரியா? ஸோ பார் மேக்னெட் வச்சிருக்க, ஃபியூ லைன்ஸ் அதில் போகிற மாதிரியும் ஃபியூ லைன்ஸ் அவுட்டரில் போகிற மாதிரியும் போட்டால் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 equal and opposite poles which do not have separately exist. மேக்னெட்டிக்ல தனித்தனியாக இருக்காது, டைபோலில் கண்டிப்பாக நார்த்து சவுத் ஒன்றா தான் இருக்கும். இதில் வந்து தனித்தனியாக பாசிட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கலாம். சரியா? cannot மூவ் இண்டிபெண்டன்ட்லி. இது மூவ் பார் மேக்னெட் ஒரே காம்பனன்ட் தான், ஒன்று மூவ் பண்ணாலே ரெண்டும் சேர்த்து தான் மூவ் ஆகும். ஆனால் சார்ஜஸை கேன் மூவ் ஈஸிலி. இது தனியாக மூவ் பண்ணிக்க முடியும், இது தனியாக மூவ் பண்ணிக்க முடியும்.